ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னாங்க. அதனால் மாவு இட்லிக்கு மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக உளுந்தும் ஆட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ உளுந்து வடை தான் செய்ய போகிறோம். கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தான் ஒரு 10 உளுந்து வடை வரா மாதிரி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, மிளகு, உப்பு, ஜீரகம், அது மாதிரி பார்த்திங்கன்னா பெருங்காயம், கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்காமல் இருக்கக்கூடாது. அதனால் சேர்த்துட்டு ஒரு பக்கம் இது கிளறதுக்குள்ளே எண்ணெய் காயணும்னு ஒரு பக்கம் எண்ணெயும் வச்சுட்டேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே உங்களுக்கு வேணும் அப்படின்னா பச்சரிசி மாவு, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இருந்தால் எல்லாமே சேர்த்துட்டு அழகாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டா ரொம்ப சூப்பரான மெதுவடை ரெடி ஆகிடும். வெளியில் நம்ம வாங்கி எந்த ஆயிலில் செய்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. உளுந்து வடையில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. எல்லாருமே இடுப்பு வலிக்குது, கால் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த உளுந்து வடையை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உளுந்து சாப்பிட்றது இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே ஒரு 10 வடையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இன்றைக்கி வீடியோ இதுதான். சாய் ஸ்ரீ பிரியா சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.